காணி காவல்துறை அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டுமென்று கூட்டமைப்பு மீண்டும் கோரிக்கை. அரசாங்கத்தை கவிழ்க்கவே இந்தியா 13+ தீர்வை வலியுறுத்துவதாக குற்றச்சாட்டு. காணாமற் போயுள்ள தமிழரின் பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என சுஷ்மா தெரிவிப்பு. வடக்கு கிழக்கின் முழு நிர்வாகத்தை தமிழர்கள் இந்தியாவிடம் கோருவதாக குமுறுகிறது திவயின. இனி விரிவான செய்திகள். காணி காவல்துறை அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டுமென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. காணி காவல்துறை அதிகாரம் குறித்து ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக இந்திய பாராளுமன்ற குழுவினர் தெரிவித்துள்ளனர். அரசியல் தீர்வு திட்டம் நோக்கிய நகர்வுகளில் ஏற்பட்டுள்ள தாமத நிலைமை குறித்து இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்ததாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். காணி காவல்துறை அதிகாரங்களை கோருவதால் எம்மை புலி பிரதிநிதிகளாக அடையாளப்படுத்துகின்றனர். இந்திய மாநிலங்களில் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள சட்டத்திட்டங்கள் அதிகார பகிர்வினையே தாமும் கோரி நிற்பதாக அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறான ஒரு பின்னணியில் கடும்போக்கு கட்சிகளுடன் எவ்வாறு சர்வகட்சி பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இலங்கை அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காகவே இந்தியா 13வது திருத்தத்துக்கு அப்பால் சென்று தீர்வை அமுல்படுத்துமாறு வலியுறுத்துவதாக தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த நாட்டின் பெரும்பான்மை இனமான சிங்கள இன மக்கள் இதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்றும் தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கத்தின் தலைவர் கலாநிதி குணதாச அமரசேகர தெரிவித்துள்ளார். எமது நாட்டின் மீது இந்தியாவினால் பலாத்காரமாக சுமத்தப்பட்டதே 13வது திருத்தமாகும். இதனை நடைமுறைப்படுத்துவது என்பது இலங்கையின் இறைமை சுயாதிபத்தியத்தை மீறும் செயலாகும். இலங்கை சிங்கள மக்களுக்கு சொந்தமான நாடு. ஒருபோதும் சிங்கள மக்கள் இதனை நடைமுறைப்படுத்த இடமளிக்க மாட்டார்கள். அதனையும் மீறி இந்தியாவின் தேவைக்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்கம் அமுல்படுத்த முனைந்தால் அரசு கவிழும். அரசாங்கத்துக்கு இருக்கும் சிங்கள பௌத்த ஆதரவை இல்லாதொழிப்பதற்கே இந்தியா முயற்சித்து வருகிறது. அதற்காகவே 13வது திருத்தத்தை அமுல்படுத்துமாறு வலியுறுத்துகின்றது. அவ்வாறு அமுல்படுத்தினால் அரசாங்கம் கவிழும். பின்னர் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவையான கைப்பொம்மை ஆட்சியாளர்கள் கையில் ஆட்சி போய் சேரும். எனவே அரசாங்கம் தமக்குள்ள 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தி 13வது திருத்தத்தை அரசியல் அமைப்பிலிருந்து நீக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதனை அமுல்படுத்துமாறு இந்தியாவின் வலியுறுத்தல் தொடரும். சீனாவுடன் இந்தியாவின் அழுத்தம் அதிகரித்துச் செல்லும் தற்போதைய சூழலில் அரசாங்கம் சீனாவுடனான நட்புறவை பலப்படுத்த வேண்டும். சீனாவின் முதலீடுகளை இங்கு ஊக்குவிக்க வேண்டும். இலங்கையில் சீனாவின் இராணுவ பயன்பாட்டுக்கும் இடமளிக்கப்பட வேண்டும் என்றும் குணதாஸ் அமரசேகர தெரிவித்துள்ளார். காணாமற் போயுள்ள தமிழ் இளைஞர் யுவதிகளின் பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும். வன்னியில் பிள்ளைகளை தொலைத்துவிட்டு அவலப்படும் பெற்றோரின் கண்ணீருக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு உள்ளது என்று இந்திய எதிர்க்கட்சித் தலைவையும் இந்திய பாராளுமன்ற குழுவுக்கு தலைமை தாங்கி இலங்கை சென்றுள்ளவருமான சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். இடைத்தங்கல் முகாம் மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை இந்திய பாராளுமன்ற குழு நன்கு புரிந்து கொண்டுள்ளது. இந்த மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைக்கு ஆக்கபூர்வமான தீர்வை பெற்றுக் கொடுக்க மத்திய அரசு தெளிவுபடுத்தியது. மக்கள் அச்சமின்றி பிரச்சினைகளை இந்திய சர்வகட்சி பாராளுமன்ற குழுவுக்கு வெளிப்படுத்தலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செட்டிக்குளம் மணிக்வா முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை நேற்று சந்தித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். தற்போது முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களினதும் ஏற்கனவே மீள்குடியமர்த்தப்பட்டுள்ள மக்களினதும் வாழ்வாதார நிலை குறித்து கேட்டறிந்து கொண்ட அவர் அங்குள்ள மக்களிடம் நேரடியாகச் சென்று பிரச்சினைகளை அறிந்து கொண்டார். திடீரென காணாமற் போதல், நிவாரணங்கள் குறைக்கப்படுதல் உள்ளிட்ட பிரச்சினைகளை பாதிக்கப்பட்ட மக்கள் இந்திய குழுவிடம் எடுத்துரைத்தனர். இவற்றை அவதானமாக கேட்டுக்கொண்ட இந்திய எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா ஸ்வராஜ் அங்கிருந்த அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், படை தளபதியிடம் முகாம் மக்களின் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும். குறிப்பாக நீண்ட காலமாக பிள்ளைகளையும் கணவன்மாரையும் இழந்துவிட்டு அவஸ்தைப்படும் உறவுகளுக்கு நிச்சயம் பதிலளிக்க வேண்டும். குறைந்தபட்சம் காணாமற் போனவர்கள் உயிருடன் உள்ளார்களா இல்லையா என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் உறவுகளை இழந்து தடுமாறும் மக்கள் ஓரளவுக்கேனும் ஆறுதல் அடைவார்கள். மீள் குடியமர்த்தலை தாமதப்படுத்துவது நியாயமான விடயமாகவே கருத முடியாது.
பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் தற்போதைய தேவைகள் எவை என்பதனை அதிகாரிகள் இந்திய தூதுக்குழுவுக்கு கூற வேண்டும். அத்துடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் காலதாமதமின்றி விடுதலை செய்ய வேண்டும். காணாமற் போனவர்கள் நிலை குறித்தும் உரியவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய பாராளுமன்றின் விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்று ஜாதிக ஹெல உரிமையவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியல் சாசனத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமாயின் அது இலங்கை பாராளுமன்றின் அபிலாஷைகளுக்கு அமைவாகவே செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மாறாக இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களோ இந்திய அரசாங்கமோ இலங்கை அரசியல் சாசன திருத்தம் குறித்து தீர்மானிக்க இடமளிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களின் இலங்கை விஜயம் தொடர்பில் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதிகார பகிர்வு, அரசியல் சாசன திருத்தம் போன்ற முக்கிய விடயங்கள் பற்றி இலங்கை பாராளுமன்றில் இந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசி தீர்மானம் எடுக்க வேண்டும். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து நேரில் கண்டறியும் நோக்கில் இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கொண்டுள்ள விஜயம் வரவேற்கத்தக்கது என்ற போதிலும் இலங்கை ஓர் இறைமையுள்ள நாடு என்பதை அவர்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கில் இருக்கும் இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டுமென்றும் இந்திய மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமை போன்று மாகாணங்களுக்கு காணி காவல்துறை அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவி சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்துள்ளது. அத்துடன் தமிழர்களின் பாரம்பரிய பிரதேசங்களில் பௌத்த விகாரிகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் முழுமையான நிர்வாகம் தமிழ் பேசும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டுமென்றும் அதிகாரம் பரவலாக்கப்படும்போது உரிய அதிகாரங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றும் கூட்டமைப்பு கூறியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தமிழ் பிரதேசங்களில் சீரற்ற நிலைமை காணப்படுவதாக கூறியுள்ளார். முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு காவல்துறை அதிகாரங்களை வழங்க வேண்டுமென்று இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்றும் அவர் கோரியுள்ளார். எவ்வாறாயினும் இதற்கு பதிலளித்துள்ள இந்திய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மணிகா தாக்கூர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது கோரிக்கைகள் தொடர்பான தீர்வுகளை ஐக்கிய இலங்கைக்குள்ளேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையின் ஒருமைப்பாட்டை இந்தியா மதிப்பதாக சுஷ்மா ஸ்வராஜ் கூறியிருக்கின்றார். கொழும்பு நகரின் பாதுகாப்பு பணியில் நூதன தொழில்நுட்பங்களை கொண்ட வேன் ஒன்றுடன் காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை மாதிபர் என் கே இளங்கோன் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் நடவடிக்கையின் அடுத்த கட்டமாக இந்த பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேனில் பொருத்தப்பட்டுள்ள கேமராவின் மூலம் 1.5 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள காட்சிகளை தெளிவாக காண முடியும் என்றும் இளங்கோன் தெரிவித்தார். பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் இந்த வேனை கடமையில் ஈடுபடுத்தும் பணிகளை காவல்துறை மாதிபர் மேற்கொண்டிருந்தார். செட்டிக்குளம் பிரதேசத்திலுள்ள மனிக்ஃபா முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள சுமார் 6500 பேர் எதிர்வரும் ஜூன் மாத இறுதிக்கு முன்னர் மீள்குடியேற்றப்படுவார்கள் என்று மீள்குடியேற்றத்துறை அமைச்சர் குணரட்ன வீரகோன் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் நேற்று மனிக்ஃபா முகாமுக்கு சென்றிருந்த போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். 12 பேரடங்கிய இந்த நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு இடம்பெயர்ந்து மனிக்ஃபா முகாமில் தங்கியுள்ள மக்களின் பிரச்சினை குறித்து கேட்டறிந்தனர். இந்த மக்களை முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாழ்ந்த அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய பிரதிநிதிகள் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டனர். அதேவேளை வவுனியா அரச அதிபர் BMS சார்ல்ஸ் தலைமையில் மனிக்ஃபா முகாமில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதிகள் மீள்குடியேற்றப்பட்டுள்ள மக்களின் பொருளாதார, சமூக, கல்வி வசதிகள் தொடர்பான பிரச்சினைகளை விரிவாக கேட்டறிந்தனர். கிழக்கு மாகாண சபையின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் அதனை கலைத்து தேர்தல் நடத்துவதற்கு மாகாண சபை அரசாங்கத்திடம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அரசாங்க தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாண சபையின் பதவிக்காலம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் முடிவடைகிறது. எனினும் எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் மாகாண சபையை கலைக்கும் தேவை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டால் அதற்கு தாம் இணங்குவதாக மாகாண பிரதானிகள் அறிவித்துள்ளதாக தெரிய வருகின்றது. கிழக்கு மாகாண சபை உள்ளிட்ட மேலும் சில மாகாண சபைகளை அடுத்த 2 மாதங்களுக்குள் கலைத்து தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.